அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 26வது வசனம். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள். இவருடைய பாவம் பின்னிட்டு பார்த்தாள். சில நினைக்கலாம் இது ஒரு பெரிய பாவமா என்று நீங்க நினைக்கலாம். அது சிறியதுதான், ஆனால் பெரிய பாவத்துக்கு அடித்தளம். அது சில விஷயங்கள் சின்னதா தான் இருக்குங்க, ஆனால் பெரிய பாவத்துக்கு அது அடித்தளம். சின்ன பாவம்னு விட்டுறப்படாது. நீங்க இது சின்ன விஷயம் சொல்லி அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது. நீங்க இதுக்கா ஆண்டவர் என்ன தண்டிக்க போகிறார், இதுக்கா ஆண்டவர் என்ன இதை செய்ய அதை செய்ய போகிறார் என்று சின்ன பாவம், சின்ன காரியம், சின்ன ஒரு அந்தரங்க பாவம், ரகசிய பாவம்னு கண்டு காண விடப்படாது. கவனிக்கணும். அதுக்கு அப்பா சொன்ன வார்த்தை, லோத்தின் மனைவி நினைத்து பாருங்கள், அவள் திரும்பி பார்த்து உப்பு தூணாப்பாள். ஒரு பெரிய வியாதிக்கு, தீராத வியாதிக்கு சிம்டம்ஸ் என்னங்க? சின்னதா தான் தெரியும். ஆனால் தீராத வியாதிக்கு அது அறிகுறி. ஒரு பெரிய மாளிகை, அழகான ஒரு மாளிகை, அது வீழ்ச்சிக்கு என்ன அடையாளம்னா அது அடித்தளத்தில் உண்டான விரிசல். தெரியாது, கொஞ்சமா தான் தெரியும். ஆனால் மாளிகையே ஒரு நாள் விழுந்துரும். பெரிய ஒரு மரம், விருட்சம், நேற்று வர நல்லா இருக்கும், திடீர்னு விழுந்து போயிருக்கும். வெளியே தெரியவே தெரியாது. சாதாரண சில அறிகுறி தான் இருக்கும். அப்படித்தான் நமது வாழ்க்கையும். இவள் திரும்பி பார்த்தால் சின்ன விஷயம்தான், ஆனால் பெரிய பாவத்துக்கு, பெரிய அழிவுக்கு அதுவே காரணம். அதனால தான் கவனமா இருங்க. ஆகவே உங்க வாழ்க்கையில சில விஷயங்களை சின்னதான கண்டு காணாம விட்டுறாதீங்க. கவனமா இருந்து சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். இந்த திரும்பி பார்த்தால் விஷயத்திலிருந்து இவ என்ன கேரக்டர் கண்டுபிடிக்கலாம். நம்ம ஏன் திரும்பி பார்த்தானா, இவள் கீழ்ப்படியாதவள். கீழ்ப்படியில என்னதான் நீதிமானி மனைவியா இருந்தாலும், இத்தனை சிலாக்கியங்கள் இருந்தாலும் கீழ்ப்படிதல் இல்லைன்னா ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டாரு. கீழ்ப்படிதல்ங்கிறது லாப நஷ்டம் பார்க்காம கீழ்ப்படிறது, அதான் உத்தமமான கீழ்ப்படிதல். இது கீழ்ப்படிஞ்சா இது நமக்கு லாபம் கிடைக்குமா நஷ்டம் கிடைக்குமா என்று லாபமா இருந்தா கீழ்ப்படிறது, இதெல்லாம் நமக்கு ஆகாது அப்படின்னா கீழ்ப்படியாம போறது, அதுவல்ல. ஆகவே சொன்ன லாப நஷ்டம் பார்க்காம கீழ்ப்படியது. ஆகவே சொல்றத அப்படியே கேட்டு, இதோ நான் ஆண்டவருக்கு அடியேன்னு சொல்லி நீங்க அப்படியே நீங்க கீழ்ப்படிந்து பாருங்களேன். சில நேரத்தில் கஷ்டமா இருந்தாலும் அதன் ஆசீர்வாதம் பெரிதா இருக்கும். இந்த உலக பிரகாரமான எல்லா தேவைகளை கர்த்தர் கொடுத்து அற்புதமா நடத்துவார், கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.